நாட்டின் சுற்றுலாத்துறையை பிரபலப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சியில் அரசியலையும் இன விவகாரங்களையும் கலக்காதீர் என சுற்றுலா அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். மோத்தாக் எனப்படும் தமது தலைமையிலான சுற்றுலா கலை பண்பாடு அமைச்சு அனைத்து நாடுகளில் இருந்தும் சுற்றுப்பயணிகளை கவர அயராது உழைத்து வருகிறது. ஆனால் சீன நாட்டு சுற்றுப்பயணிகளுக்கே அரசாங்கம் முன்னுரிமை தருவதாக சில தரப்புகள் குறை கூறி வருகின்றன. சீன சுற்றுப்பயணிகளுக்கு எதிரான அவர்களின் பொறுப்பற்ற செயலால் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் முயற்சி மந்தமடையலாம் என டத்தோஸ்ரீ தியோங் சுட்டிக்காட்டினார். மலேசியா மட்டுமல்ல, அதிக செலவிடும் சக்தியை கொண்ட பெரிய சந்தை என்பதால் சவுதி அரேபியா கூட சீன சுற்றுப்பயணிகள் பக்கம் தன் கவனத்தை திருப்பியுள்ளது. ஆனால் இங்கே சிலர் அதனை இன விவகாரமாக பார்ப்பது ஏமாற்றம் அளிப்பதாக அமைச்சர் கூறினார். இவ்வேளையில் மலேசியாவுக்கு இவ்வாண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரை 22.5 மில்லியன் சுற்றுப்பயணிகள் உட்பட மொத்தம் 34.2 மில்லியன் பேர் வந்துள்ளனர். அவ்வெண்ணிக்கை கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு முன்பிருந்ததை விட அதிகம் என டத்தோஸ்ரீ தியோங் கூறினார்.